கிருஷ்ணகிரி நகராட்சி பகுதியில் 18 ஏக்கர் பரப்பளவு கொண்ட சின்ன ஏரியில் சுகாதார சீர்கேடு. ஏரி முழுவதும் ஆகாய தாமரை நிரம்பியுள்ளதால் நீர் மொத்தமாக உறிஞ்சும் நிலை. கண்டுகொள்ளாத கிருஷ்ணகிரி நகராட்சி. தூய்மைப்படுத்த சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. கிருஷ்ணகிரி நகராட்சிக்கு உட்பட்ட லண்டன்பேட்டை பகுதியில் சுமார் 18 ஏக்கர் பரப்பளவில் சின்ன ஏரி உள்ளது. இந்த ஏரியில் ஒரு பகுதியில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் சின்ன ஏரி நிரம்பியிருந்தாலும் பன்றிகள் குப்பைகளாலும் சாக்கடை நிறைந்து ஏரி முழுவதும் ஆகாய தாமரை ஆக்கிரமித்து காணப்படுகிறது. இந்த நிலையில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் 3,30,00,000 மதிப்பீட்டில் ஏரிக்கரையை சுற்றியும் நடைபாதை, பூங்கா அமைக்கப்பட்ட பூமி பூஜை செய்யப்பட்டது. ஆனால் அந்த பணிகள் 2 ஆண்டுகளாகியும் துவங்கப்படாமல் உள்ளதால் தற்போது சின்ன ஏரி சுற்றியுள்ள கரைப்பகுதிகளில் குப்பை மற்றும் இறைச்சி கழிவுகளால் சூழ்ந்து துர்நாற்றம் வீசுகிறது. இறைச்சி கழிவுகள், மருத்துவ கழிவுகள் போன்றவை இங்கு கொட்டப்படுகிறது. மேலும் ஏரி முழுவதும் தண்ணீர் உள்ள நிலையில் ஆகாய தாமரை படர்ந்து சூழ்ந்துள்ளதால் ஏரியில் உள்ள தண்ணீர் மிக வேகமாக குறையும் சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே ஏரியில் உள்ள ஆகாய தாமரையை அகற்றியும் ஏரிக்கரையில் கொட்டப்படும் குப்பை கழிவுகளை அகற்றி விரைவாக பூங்கா அமைக்க வேண்டும் என சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்க மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய பேருந்து அருகே சின்ன ஏரி 18 ஏக்கரா அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த சின்ன ஏரி இதுக்கு முன்னே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆகாய தாமரை வளர்ந்து அந்த நிலத்தடியெல்லாம் தண்ணியெல்லாம் அது உறிஞ்சி எடுத்துருச்சு. அப்புறம் பாருங்கள், நிறைய அந்த கோழி கழிவு, அந்த கோழியுடைய குடல், அந்த முடி, குப்பை எல்லாம் இங்கே போடுறதுனால ஏகப்பட்ட சுகாதார சீர்கேடு படு மோசமாக இருக்குது. நிறைய பேருக்கு வியாதி வருது. பல முறை நாங்கள் சொல்கிறோம், ஆகாய தாமரை வந்து அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி நாசப்படுத்திடுச்சு. பல முறை இந்த நகராட்சிக்கு சொல்கிறோம், முனிசிபாலிட்டிக்கு சொல்லி கூட அந்த நகராட்சி ஆணையாளர் சம்மந்தப்பட்ட அலுவலர்கள் வந்து இதை வந்து பார்த்து இதெல்லாம் சுத்தப்படுத்தலாம், நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. இதை வந்து தூர்வாரணும். இந்த ஆகாய தாமரைலாம் எடுத்துட்டு தூர்வாரினாக்கா தண்ணி நல்லா தேங்கும். மரியாதைக்குரிய முன்னாள் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியில் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய காந்தி அவர்கள் வந்து இந்த சின்ன ஏரியை பார்த்து பல லட்சம் பணம் ஒதுக்குனாரு. இதை வந்து ஏரியை தூர்வாரி சுத்தப்படுத்தி அழகாக வந்து பார்க்கு வைப்பதற்கு பல லட்சம் பணம் ஒதுக்குனாங்க. அந்த பணம் வந்து குறிப்பிட்ட காலத்தில் வந்து இவங்க செய்யாதனால அது எல்லாமே என்னாச்சுனாக்கா திருப்பி அந்த பணம் கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. இதை அழகுபடுத்தி நல்ல பொதுமக்களுக்கு பயன்பாட்டு கொண்டு வரலாம். அதே போல் மீன் குஞ்சு விடலாம். மீனை விட்டு அங்கே வளர்ந்தாக்கா அந்த மீன்களை வந்து நம்ம நகராட்சி மூலியமாக டெண்டர் விட்டு அந்த பணம் வந்து நகராட்சிக்கு நிறையா வருமானம் வரும். இதையும் அவங்க பண்ணுறதில்ல, அப்படியே குப்பையில் போட்டாங்க. பல முறை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு நான் மனு கொடுத்தேன். மாவட்ட ஆட்சியரும் நகராட்சி ஆணையருக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி அவரும் அனுப்புகிறாரு. ஆனால் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கிறதில்ல. படு மோசமாகி போச்சு. இந்த தண்ணியெல்லாம் இந்த ஆகாய தாமரை உறிஞ்சி எடுத்துருது. தண்ணி இருந்தாக்கா, நிலத்தடி தண்ணி இருந்தாக்கா இங்கே சுற்றுப்புற எல்லாத்துக்கும் நிலத்தடி நீர் போரில் தண்ணி எடுக்கலாம், கிணத்துல தண்ணி ஊறும். ஆகவே இது இப்படி கிடப்பில் போடுறதுனால பண்ணி சார் என்ன சார் கேவலம், பன்றி மேயுது, வெறிநாய் இருக்குது, ஏகப்பட்ட வியாதி பரவுது. நகராட்சி நடவடிக்கை எடுக்கிறதில்ல. நடவடிக்கை எடுக்கலனாக்கா நான் பொதுமக்களை திரட்டி நான் மிகப்பெரிய அளவில் போராட்டம் செய்வேன் என்பதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.